ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஓட்டு போடுற மக்கள் நமக்கே ஒரு ஓட்டு தானா, ஆனால் எலெக்ஷனில் நிற்கிற வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து நிற்கலாமா? அதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இதுக்கு முன்னாடி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சு, ஒருத்தர் அதிகபட்சமாக எத்தனை தொகுதியில் போட்டியிடலாம், அப்படியே அவங்க போட்டியிடுற தொகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்களோட வேட்புமனு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த எலெக்ஷனில் நிற்கவே முடியாதா? ஒருவேளை அப்படி அவங்க வேட்புமனு அக்செப்ட் பண்ணிட்டாலுமே அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் நிற்கும்போது எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாலோ இல்லை எல்லா தொகுதியிலையும் தோத்துட்டாலோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சுருக்கமாகவும் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. இதே மாதிரி எலெக்ஷன் வீடியோஸ் நிறையா போட போகிறோம், அதையும் பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. 1952 ஒரு பொது தேர்தல் நடக்குது. அப்போ நடந்த ஒரு கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாமக்கல்லில் பொன்னுசாமி அப்படிங்கிறவரும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் அவர் வேட்புமனு வந்து தேர்தல் அதிகாரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதை எதிர்த்து அவர் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போகிறாரு, அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணதை ரத்து பண்ண சொல்லி. அதை விசாரித்த கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 329B படி எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் வேலையில் கோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைகோர்ட்டோட அந்த உத்தரவை எதிர்த்து பொன்னுசாமிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போக, சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எலெக்ஷனுங்கிறது வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது, வேட்புமனு தாக்கல் வந்து ரிசல்ட் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் கோர்ட் வந்து நாங்கள் தலையிட்டோம் அப்படின்னா அது வந்து எலெக்ஷனே பாதிக்கும், அதுபோக எலெக்ஷன் ரிசல்ட் வரதுலேயே ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் எதுவாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்டிஷன் போடுங்க, அதை விசாரிக்கிறோம், இப்போ விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 1984 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் படுத்துட்டு இங்கே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அந்த எலெக்ஷனில் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு. அப்போ எலெக்ஷன் டைம் வேறு. ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும்ல, அவரே அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எப்படி நாமினேஷன் தாக்கல் பண்ணார் அப்படின்னா, ஆர்டிகல் 173 படி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்புறம் ஒரு ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் முன்னாடி ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுருக்கணும். ஸோ எம்ஜிஆர் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்ததுனால ஒரு அங்கே உள்ள இந்திய தூதரக அதிகாரிக்கிட்ட வந்து ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டாரு, நாமினேஷனில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இதை எதிர்த்து கேஸ் போட்டவங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அப்போ ஒரு மருத்துவ அதிகாரி முன்னாடி தான் அவங்க வந்து சத்திய பிரமாணம் செஞ்சுருக்கணும், அதனால் எம்ஜிஆர் அவர்களோட நாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தரப்பு வக்கீல்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாமினேஷனோட முக்கிய நோக்கமே சத்தியப்பிரமாணம் தான் எடுக்கிறதே தவிர அது எந்த அதிகாரி முன்னாடி எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கேட்டுக்கிட்ட கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து தூதர அதிகாரி முன்னாடி எடுத்த சத்தியப்பிரமாணம் செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் 1984 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே இங்கே ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சார். இதே மாதிரி 2001 எலெக்ஷனில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர் அந்த எலெக்ஷனில் வந்து 4 தொகுதியில் போட்டிடுறார். அதாவது கிருஷ்ணகிரி, புவனகிரி, ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டைன்னு சொல்லி 4 இடத்துல நிற்கிறாரு. ஆனால் அந்த 4 இடத்துல நின்று வேட்புமனுவையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் 2001 டைமில் டான்சி ஊழல் வழக்கில் கோர்ட் வந்து அவருக்கு வந்து தண்டனை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 2001 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தான் சிஎம்ஏ ஆனாங்க. அது எப்படி மனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன்லேயே நின்றுக்க மாட்டாங்க, அப்புறம் எப்படி சிஎம் ஆனாங்க அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் எலெக்ஷனில் நிற்காமலே ஒருத்தர் மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் ஆகலாம், ஏன் பிரதமராக கூட ஆகலாம். அதான் எப்படி அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் 4 தொகுதியில் நின்றுக்கே அவர் வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தொகுதி 2 தொகுதியில் நிற்கிறவங்களோட வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணி அவங்களை எலெக்ஷன்லேயே நிற்க விடாமல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதிகபட்சமாக எத்தனை தொகுதியில் நிற்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 33 சப்கிளாஸ் 7 படி ஒருத்தர் அதிகபட்சம் 2 தொகுதி, அது எம்பி தேர்தலோ இல்லை எம்எல்ஏ தேர்தலோ, ஒருத்தர் அதிகபட்சம் 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடியும், அதுக்கு மேலே நிற்க முடியாது. அப்படி நிற்கிற 2 தொகுதியிலுமே அந்த வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த 14 நாளைக்குள்ளே அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிடும். ரிசைன் பண்ண அந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடத்துவாங்க. ஏன் வந்து ஒருத்தர் எத்தனை தொகுதியிலும் போட்டிடலாம்னு வச்சுக்காம 2 மட்டும் வச்சிருக்காங்க, 4, 5, 6 வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து ஒருத்தர் 4 தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா 4லையுமே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மிச்சம் 3ல் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணணும். அப்போ அந்த 3லையுமே தேவையில்லாத மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் அதிகபட்சமாக எந்த தேர்தலாக இருந்தாலும் 2 தொகுதியில் மட்டும் தான் போட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி வரம்பு வச்சிருக்காங்க. சப்போஸ் 2 தொகுதியில் நிற்கிற ஒருத்தர் 2 தொகுதியிலுமே தோத்துட்டாரு அப்படின்னா அவர் எம்எல்ஏ ஆக முடியாது, வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி, தோக்கிறதால ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் 2 தொகுதியில் நிற்கிற ஒருத்தரோட வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அந்த எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் போய் ஆகணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன பொன்னுசாமி கேஸில் என்ன ஆச்சுன்னு, கோர்ட்டுக்கு போன அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். எலெக்ஷன் டைமில் அப்படி கோர்ட்டுக்கு போகிறாங்க, நாமினேஷன் சம்மந்தமாலாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் நாங்கள் எலெக்ஷனில் தலையிட முடியாதுங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணி கரெக்டாக சைன் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா வேட்புமனு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் யார் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க அப்படின்னா,
1996 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் வாஜ்பாய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் நின்று 2லையுமே ஜெயிச்சு அப்புறம் ஒரு தொகுதியில் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 1999 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் சோனியா காந்தி அவர்கள் 2 தொகுதியில் நின்று 2லையுமே ஜெயிச்சு அப்புறம் பின்னாடி ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் மோடி அவர்கள் வந்து 2 தொகுதியில் நின்று 2லையுமே ஜெயிச்சு அப்புறம் பின்னாடி ஒன்று ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியிலையுமே நின்று ஒரு தொகுதியில் வயநாடு தொகுதியில் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2024 லோக்சபா எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில் நின்று 2லையுமே ஜெயிச்சு அப்புறம் பின்னாடி ஒன்று ரிசைன் பண்ணிட்டாரு. 2024 ஒடிசா அசம்பிளி எலெக்ஷனில் நவீன் பட்நாயக் அவர்கள் 2 தொகுதியில் நின்று 1ல் ஜெயிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வரலாறு முழுக்க ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நின்ன எலெக்ஷன்ஸ் கூட நிறையா இருக்குது. சரி, ஏன் 2 தொகுதியிலையும் வின் பண்ணவங்க ஒரு தொகுதியில் வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ரூல்ஸ் படி ஒருத்தர் 2 தொகுதிக்கு ஜெயிச்சு 2 தொகுதியிலுமே வந்து உறுப்பினராக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவர் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும். அதனால தான் 2 தொகுதியில் சேஃப்டிக்கு 2 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு சேஃப்டிக்கு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. அது 2லையுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து 14 நாளைக்குள்ளே ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் காரணம். அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ண அந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இடைத்தேர்தல் ஒன்று நடத்தி ஒரு மக்கள் பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறப்ப சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது அவர் வந்து ஃபார்ம் 2B அப்படின்னு சொல்லி ஒன்று சப்மிட் பண்ணணும். அதில் அவரோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். கூடவே வந்து 10,000 டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டணும். அதுவே SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் 5,000 கட்டினா போதும். அந்த ஃபார்ம் 2B ஃபில் பண்ணி அந்த 5,000 10,000 டெபாசிட் அமௌண்ட் கட்டினதுக்குண்டான ரசீதையும் சேர்த்து நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும். அப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அந்த வேட்பாளர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட வேட்பாளராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒருத்தர் முன்மொழிஞ்சா போதும். அதுவே அங்கீகரிக்கப்படாத கட்சியோட வேட்பாளராகவோ இல்லை சுயேட்சை வேட்பாளராகவோ இருந்தானா அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறப்ப 10 பேர் வந்து முன்மொழியணும். அதுபோக நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறப்ப கும்பலாக போயிட்டு கும்பலாக வரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷனில் முதல் முறையாக ஆன்லைன்லேயே நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் 4 தொகுதி வரைக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 தொகுதியில் தான் நிற்க முடியும். 2 தொகுதியில் வாபஸ் வாங்கிடணும். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது வந்து முடியுது. ஏப்ரல் 7 வந்து யாரோட நாமினேஷனில் அக்செப்ட் ரிஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒருவேளை ஒருத்தரோட நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆனாலுமே அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா ஏப்ரல் 9 வாபஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வேட்பாளர் யார், எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னா எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்க, எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க, யார் யார் வேட்பாளர், என்னென்ன தொகுதி அப்படிங்கிற எல்லாத்தையும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். இதுதான் நாமினேஷன் சம்மந்தமாக அடிப்படையான விஷயங்கள். இதை எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக 234 தொகுதி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? தொங்கு சட்டமன்றம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? கொரடான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா யார்? நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் போய் அப்படி என்ன தான் பண்ணுவாங்க? இப்படி தமிழ்நாடு சட்டமன்றம் பற்றியே டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது நம்ம சேனல்லே இருக்குது. அதையும் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. வாக்களிப்பதே நம் கடமை, வாக்களிப்பதே நம் பெருமை. ஐயப்பா, நாளைக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லு. எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணணும். ஆமா முருகன் நிக்கிறான், கூடவே நானும் நிக்கிறேன்.